வணக்கம் சாய்வத்சன். வணக்கம் அண்ணா. திரைப்பட சுற்றுல என்ன திரைப்படம் சாய்வத்சன் எடுத்திருக்கீங்க? அன்பே சிவம். ஓ, அன்பே சிவம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பே பல செய்திகளை எங்களுக்கு சொல்லுகிறது. நீங்க என்னென்ன செய்திகளை சொல்ல போறீங்கன்னு கேட்க நாங்க ஆவலோடு காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். திரைப்படம் என்பது கற்பனைக்கும் உண்மைக்கும் இடையேயான ஒரு பாலம். ஆனால் சில திரைப்படங்கள் மனிதனின் உள்ளத்தை கவர்ந்து வாழ்வியல் உண்மையினை நமக்கு புரிய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அன்பே சிவம். 20 ஆண்டுகளுக்கு முன் வந்த திரைப்படம். ஆனால் இன்றைய இளைஞர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். வாழ்வின் மைய கருத்தாகிய அன்பை பற்றி இத்திரைப்படம் மிகவும் அழகாய் கூறுகிறது. படம் முழுவதிலும் ஒவ்வொரு காட்சிகளும் செதுக்கப்பட்டு கருத்துகளும் நகைச்சுவை காட்சிகளும் செறிந்திருந்தாலும் என் மனதை பாதித்த சில கருத்துக்களை மட்டும் இங்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தின் இரு முக்கிய கதாபாத்திரங்களான விகாரமான தோற்றம் கொண்ட தன்னலமற்ற நல்ல சிவம் மற்றும் மிகவும் அழகான தோற்றமுடைய சுயநலமிக்க அன்பரசு ஆகிய இருவர்களின் முதல் சந்திப்பே மிகவும் அழுத்தமான கருத்து ஒன்றை தெரிவிக்கின்றது. அது என்ன தெரியுமா? யாரையும் அவர்களது தோற்றத்தை வைத்து அவர்களை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்பதே அக்கருத்து. இந்த திரைப்படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை இருவேறு கருத்துடையவர்களின் ஒரு சுவாரஸ்யமான பயணம் எப்படி அவர்களுக்கு இடையேயான ஒரு உறவை சண்டையில் ஆரம்பிக்க வைத்து சகோதரத்துவம் வரை எடுத்து சென்றது என்பது சுவாரஸ்யமான ஒன்றாகும். என்னதான் இந்த திரைப்படம் முழுவதிலுமே நல்ல சிவம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கம்யூனிஸ்டாவே இருந்தாலும் தன் தொழிலாளிகளுக்கு தான் செய்யும் தொண்டையே அன்பெனும் கடவுளாய் நினைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் நம்மை கண்ணீரால் மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு நாம் 2 விபத்துகளை பார்க்கலாம். முதல் விபத்தாகிய பேருந்து விபத்தின் காரணத்தால் தான் நம்முடைய முதல் முக்கிய கதாபாத்திரமான நல்ல சிவத்தின் வாழ்க்கையே புரட்டி போடப்படுகிறது. இந்த ஒரு விபத்திற்கு ஒரு நாய் தான் காரணம். ஆனால் எந்த ஒரு விலங்கினால் தன் வாழ்க்கையே புரட்டி போடப்பட்டதோ அந்த விலங்கு கஷ்டப்படுவதை பார்த்து அதை தன் செல்ல பிராணியாக வளர்த்து அதையே தன் மகனாகவும் பாவித்து அதற்கு பெயரையும் வைக்கும் அளவிற்கு ஒரு மனதிடம் இன்றைய அளவில் யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதானே. இருந்தாலும் எந்த ஒரு மனம் அன்பால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதால் முடியும் என்பதற்கு சிவமே சாட்சி. சிவம் மட்டுமல்ல, நம்முள்ளும் பல பேர் இப்படி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்தாகும். அடுத்த விபத்து ஒடிசா மாநிலத்தில் நடந்த ஒரு கோர ரயில் விபத்து. இந்த ரயில் விபத்து தான் நம்முடைய 2வது முக்கிய கதாபாத்திரமான அன்பரசனின் வாழ்க்கையும் சேர்த்து நமது உள்ளங்களையும் சிறிது கலங்கடித்து விடுகின்றது. இந்த ஒரு விபத்தின் காரணத்தால் தான் அன்பரசன் ஒரு உயிரின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கின்றான். இந்த ஒரு விபத்தின் காரணத்தால் தான் தன் அண்ணனை இழந்த அன்பரசு இந்த சிவத்தை தன் அண்ணனாகவே மகுடம் சூடிக்கிறான் தன்னுடைய மனக்கோட்டையில். ஆனாலும் இப்படி இந்த 2 விபத்துகளும் நம் மனதை கலங்கடித்திருந்தாலும் இந்த படத்தின் இறுதி காட்சி நம் உள்ளத்தை சற்று நெகிழ வைக்கிறது. இந்த நல்ல சிவம் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தன் காதலையும் இழந்து இந்த தொழிலாளிகளுக்கு தன்னால் முடிந்த இந்த அதிகரித்த ஊதியத்தை பெற்று தந்து பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் என்பது இருப்பதில்லை, நானும் ஒரு பறவைதான் என்று கூற இத்துடன் இத்திரைப்படமும் முடிவுக்கு வருகிறது. இதனுடன் நானும் சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த படத்தில் என் உள்ளத்தில் மிளர்கின்ற எவர்கிரீன் வசனம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த மனசுதான் சார் கடவுள். இந்த மாதிரி இன்னும் சில வசனங்கள் உங்களுடைய மனங்களிலும் மிளர்ந்து கொண்டிருக்கும் என்பது என்னுடைய யோசனை. அது மட்டுமில்லை, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். எவரெல்லாம் அன்பு காட்டுகிறாரோ அவர் எல்லோருமே கடவுள்தான். அதற்கு அன்னை தெரசா மட்டும் சாட்சி அல்ல. ஒரு விலங்கு கஷ்டப்படுவதை பார்த்து அதற்கு உணவு மற்றும் தங்குமிடம் அளிக்கும் அனைவருமே கடவுள்தான் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் ஒன்றுதான் என்கிற அற்புதமான செய்தியை அறிவுடைய தமிழ் சமூகத்திற்கு உறக்க சொல்லி இருக்கிற சாய்வத்சனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். ஒரு நல்ல திரைப்படம். அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு தன் உரையை நிறைவு செய்திருக்கிறார். உன்னுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்தது அப்படின்னு கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் முதன்மை நடுவர் மணிகண்டன் அவர்கள். அன்புக்குரிய பெருமக்களே, சங்கரா தொலைக்காட்சி ஒரு ஆன்மீக பின்னணியை கொண்டு செயல்படக்கூடியது. சீரடி சாய்நாதருடைய வாழ்க்கையில் ஒரு கருத்து உண்டு. அவர் உணவு தேடி போகின்ற போது
ஒரு அன்னை சில ரொட்டி துண்டுகளை கொடுப்பார், அதை ஒரு நாய்க்குட்டிக்கு போட்டுருவாங்க. இவரே பசியோடு இருக்கார், இவர் கொடுத்தது அது கொடுத்தோன்னே உடனே அவர் சொல்லுவார், எனக்காவது வாய் இருக்குது, நான் ஜீவன் கேட்க முடியும், வாயில்லா ஜீவனுக்கு எப்படின்னொன்னே அதை பற்றி பெருமையாக அந்த சரித்திரத்தில் பேசப்படுகிறது, சாய் சரித்திரத்தில். நீங்கள் அன்பே சிவம் படம் பார்த்தீங்கன்னா அந்த நாயை தன்னுடைய பிள்ளையாக நினைத்து பாவிக்கக்கூடிய வகையில் உள்ள விஷயத்தை இந்த இளம் வயதில் புரிந்து அவன் பேசினான். அப்புறம் அன்னை தெரசாவை தொட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் தான் கருத்தான்னு ஒன்று அதை ஏற்றி சொன்னான் பாருங்க, எவன்லாம் நல்ல மனம் படைத்தவனோ அவன்லாம் கடவுள் அப்படின்னு சொன்னார்ல. சாய் வெர்ஷனுடைய இன்றைய பேச்சு உண்மையிலேயே சுய சிந்தனை மிக்க பேச்சாக இருக்கிறது. நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், நம்முடைய இனம், மதம், மொழி எதுவாக இருக்கட்டும், நாம் மனிதத்தோடு வாழ்கின்ற மனிதனாக இருப்போம் என்பதுதான் ஒரு, அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சட்டையை கழித்து நான் யார் நான் யார் நான் யார் அன்பே சிவம்லாம் காட்ட முடியாது. சொல்வதை விட வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும். உன்னுடைய பேச்சு இன்னைக்கு அபாரம். அழகான மதிப்புரையை அண்ணன் வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் திரைப்பட பாடலாசிரியர் அவர்கள். முதல்ல இந்த ஒரு திரைப்படத்தை மையமாக வைத்து இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று இந்த தலைப்பை தேர்வு செய்ததற்காகவே உனக்கு ஒரு சிறப்பு பாராட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நிபந்தனையற்ற அன்பை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பு இந்த படம். அந்த மனசு தான் சார் கடவுள், அந்த அன்பு இருக்கின்ற அந்த உள்ளம்தான் கடவுள் வாழக்கூடிய ஒரு கோவில். பாசமுள்ள நெஞ்சினிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் என்று ஒரு பிரபலமான வரி உண்டு. இந்த அன்பும் இந்த நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் முன்னிடமும் வேறுவிட்டு அப்படியே அது விருட்சமாக வளர வேண்டும் என்று ஐயா சொன்னது போல நானும் அதை வழிமொழிகிறேன். அதாவது இந்த அன்பு என்பது நிபந்தனையற்றதாக எல்லையற்றதாக எல்லா உயிர்களிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்கின்ற நல்ல கருத்தை சொன்ன ஒரு படம் இது. அதை தேர்வு செய்ததற்கு மறுபடியும் என்னுடைய பாராட்டுக்கள். சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு ரொட்டி துண்டாக இருக்கலாம், அது நாய்க்கு கொடுத்தாலும் சாய்க்கு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு தான் போய் சேரும். ஒரு நல்ல செய்தி ஐயா அவர்கள் சொன்னது. கொஞ்சம் உன்னுடைய பதற்றத்தை குறைத்து கொண்டால் சொற்கள் இன்னும் தெளிவாக கேட்கும். அதற்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் நீ செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் போட்டி இன்னும் கடுமையாக இருக்கும். அதை நீ கடந்து போக வேண்டும் என்றால் இந்த சின்ன சின்ன குறைகளை சரி செய்தால் சிறப்பு. தொடர்ந்து எங்கள் சிறப்பு விருந்தினர் அன்பிற்கினிய அண்ணன் ஜெயசாரதி அவர்கள். ஆடியன்ஸ் கூட உட்காந்தா ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். பக்கத்தில் குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுகிறான்னு காதில் விழுந்துரும். பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா எனக்கு வயிற்று வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இவர். அவங்க அம்மாவும் சொன்னாங்க பேசி முடிச்சிருப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடல் மொழி உச்சரிப்பு எல்லாம் அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் கண்களை விரித்து பேசினா இன்னும் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். கீழே பேசுகிற மாதிரி இருந்தது. நீங்கள் அங்கே ஆடியன்ஸை தான் நீங்கள் சொல்ல வரீங்க எல்லாருக்கும். ஸோ அதனால் ஆடியன்ஸை பார்த்து தான் நீங்கள் பேசணும். அன்புன்னு சொல்லியிருந்தீங்க. 2 விஷயந்தான் ப்ரூவன் திங்கு. மகாத்மா காந்தியை பார்த்து அகிம்சையை கற்றுக்கிட்டாருன்னு சொன்னார் மார்ட்டின் லூத்தர் கிங். தெரியும், அமெரிக்கா முழுவதும் அவருக்கு புகழ்பெற்று இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்புனால் மட்டும்தான். அன்புனால் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் மக்களிடத்தில் போய் சேர்ந்தது. ஒரு புரட்சியே செஞ்சார். அன்பு இருமாப்பா இராது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, கோபம் வராது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதுதான் அன்பு. எல்லா மதமும் இதுதான் சொல்லுது. அந்த அன்பை மையமாக எடுத்து பேசுனீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் அன்புக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் அந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி. அன்புக்குரிய பெருமக்களே, இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எங்களுக்கு மட்டும்தான் ஊதியம், அவருக்கு ஊதியம் இல்லை, அன்புக்கு தாங்கிறத அழகாக வெளிப்படுத்திட்டார். இதில் ஒரு கொசுறு செய்தி என்னென்னா, என்னுடைய அருமை இளவலுக்காக சொல்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்ற ஒரு 25 வயதுக்குரிய இளைஞர்களுக்கான போட்டியில் வென்று இன்றைக்கு ஊடகத்துறையில் ஒரு கால் பதித்து பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் நிகழ்வு, பெரிய சான்றோர்களோடு பட்டிமண்டபம் என்றெல்லாம் வளம் வரக்கூடிய என்னுடைய தம்பிக்கும் சேர்த்து சொல்கின்றேன். நான் அமெரிக்க மண்ணுக்கு சென்றபோது அட்லாண்டாவில் மார்ட்டின் லூதர் கிங் அவர்களுடைய கண்காட்சியை எனக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு விஷயங்களையும் குறிப்பில்லாமல், ஆனால் நான் குறித்து கொள்ளக்கூடிய வகையில், குறிப்பில்லாமல் தான் குறித்து கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு குறிப்புணர்ந்து சொன்ன அந்த இளைஞன் யார் என்றால்
ஜெயசாரதியினுடைய 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். மகனை சில சமயத்தில் மாணவனாக அந்த தந்தை நடத்துகிறார் என்பதற்கு அந்த மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய ஒவ்வொரு காட்சியையும் எனக்கு கொண்டு போய் காமிச்சு அந்த வரலாறுகளை சொன்னார். அதனால் இந்த நேரத்தில் இந்த சுட்டிகள் வாயிலாக ஜெயசாரதியுடைய சுட்டிக்கும் என்னுடைய வாழ்த்தை அன்போடு பதிவு செய்கிறேன். அழகான வாழ்த்துச் செய்திகளை சாய்வத்சன் பெற்றிருக்கிறார். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். இதயம் என்பது அன்பின் பாதை என்றால் அது சாவையே வென்றுவிடும். அன்பின் பாதை தெரிந்தவனுக்கு முடிவே இல்லையடா என்கிற அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை தன் உரையின் வாயிலாக வெளிப்படுத்திய சாய்வத்சனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் நன்றியை உரித்தாக்குவோம். நன்றி. நன்றி.